வணக்கம் சார். வணக்கம். கோல்ட் அண்ட் சில்வர் இது 2 தான் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கு. ரொம்ப வாலடைலா இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா கோல்டெல்லாம் ஒரே நாள்ல ஒரு சவரனுக்கு ரூ. 10,000 ரூ. 15,000 அப்படின்னு ஏறுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரோட மார்க்கெட் நிலைமை இப்போ எப்படி இருக்கு சார்? நேத்திக்கு இன்டர்வியூவில் 2 நம்பர் சொல்லிருப்பேன். சில்வருக்கு 123 ரொம்ப கிரிட்டிக்கல் நம்பர். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாதான் புல்லிஷ், இதுதான் டேர் லெவல் அப்படின்னு சொல்லிருப்பேன். ஸோ 121.8 கிட்ட போயிட்டு ஆல்மோஸ்ட் 25% கரெக்ட் ஆகிட்டான் ஒரே நாளில். இது 6 சிக்மா மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப் சைடு வந்து 6 சிக்மா மூவ், டவுன் சைடும் 6 சிக்மா மூவ். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12% கிட்ட கரெக்டாக இருக்கான். ரெண்டுமே வந்து எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. கோல்டுக்கு வந்து 5663 அப்படின்ற ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் நேற்றுக்கு இன்டர்வியூவில். 5625 30 கிட்ட போயிட்டு அங்கேருந்து 12% நல்லா கீழே விழுட்டான் அப்படின்னு. ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்தது அப்படின்னாக்கா, 6 சிக்மா மூமெண்ட் இருந்ததுனாக்கா அது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஜனவரி மாதம் மட்டும் கோல்டோட அப்சைட் மூமெண்ட்டு கடைசி ஒரு 3000 வருஷத்தோட கோல்டு மூமெண்ட் எவ்வளவோ அதோட ஜாஸ்தி. ஓகே, 1 மந்த் ஈக்குவல்ஸ் என்ன சொல்கிறது 3000 இயர்ஸ். ஓகே, அந்தளவுக்கு பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கான். அங்கே விழும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம், அதாவது நீங்கள் 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 3000 இயர்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 1970 வரைக்கும் $30 தானே இருந்தது. இது அப்புறம்னா கோல்டு $100 இருந்ததுன்னு வச்சிங்களேன். ஸோ ஒரே மாதத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டான்ல. ஸோ 3000 வருஷத்தை ஒரு மாதத்தில் அடக்கிட்டான். இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குதுனாக்கா 5625 4954 இந்த நம்பருக்கு 1 மணி நேரத்தில் வந்துட்டான். ஓகே, ஒரு மாதத்தில் 1000 பாயிண்ட் எங்க, 1 மணி நேரத்தில் 500 பாயிண்ட் எங்க. ஸோ 3000 வருஷத்தை 1 மணி நேரத்தில் சுருக்கிட்டாங்க. சைக்கிள் டைம் ரிடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ட்ராமேட்டிக்லி. இதை இன்னொன்று பார்க்கலாம். நீங்கள் அமெரிக்காவுக்கு 38 ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்கு. ஓகே, ட்ரம்ப் நம்ம ஏதோ கொஞ்சம் கோஹரண்ட்டாக பேசலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ஒரு சில பேர் மென்டல்லாம் கூட திட்டுறாங்க. ஓகே, இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்லேயே ஒரு திட்டுறாரு ட்ரம்ப்பை. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ஹீ இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப் ஃபார் அமெரிக்கான்னு தோணுது. 38 ட்ரில்லியன் டாலர் அவங்களுக்கு கடன் இருக்கு. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இவர் ஆட்சிக்கு வரும்போது S&P 6100 இருந்தது. S&P 100 பாயிண்ட் ஈக்குவல்ஸ் $1 ட்ரில்லியன். 6100லேருந்து 4837 ஒரு 1250 பாயிண்ட் கீழே அடிச்சு விட்டார். ஏதோ பேசினாரு, அடிச்சு விட்டார் இல்லையா. ஸோ எவ்வளோ ஆச்சு, $12.5 ட்ரில்லியன் காணாமல் போயிடுச்சு. 4837லேருந்து 7050 கிட்ட வந்துட்டாரு. $22 ட்ரில்லியன். 22 14 36 ட்ரில்லியன். இவர் வந்து ஒரு வருஷத்தில் S&Pயோட மார்க்கெட் கேப் கம்மியாகி மார்க்கெட் கேப் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மூமெண்ட்டில் பல பேர் லாபம் பண்ணிருப்பாங்க, பல பேர் நஷ்டம் பண்ணிருப்பாங்க. நஷ்டம் பண்ண கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. தட் மணி ஹஸ் கம் டு சம்மன் இல்லையா. அதை ஒருத்தன் லாபம் பண்ணிருப்பான்ல, அவங்ககிட்ட ஒரு 20% டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க. ஸோ நான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னாக்கா இந்த மூமெண்ட்டில் இமேஜின் நான் ஒரு 5 ட்ரில்லியன் தான் பைசா சம்பாதிச்சிருக்கோம்னு வச்சுங்க. பெரிய ஆட்கள் மைக்ரோசாஃப்ட், என்விடியா, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் சேர்ந்து ஒரு $5 ட்ரில்லியன் இந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த மூமெண்ட்டில் பைசா சம்பாதிச்சிருக்காங்க. இல்லை 20% டேக்ஸ் கவர்மெண்ட் வந்துருது இல்லை. ஓகே, இதுக்கு நடுவில் ஒரு 100 பாயிண்ட் கீழே, 100 பாயிண்ட் மேலே, 500 பாயிண்ட் மேலே, 400 பாயிண்ட் கீழே வந்து அதெல்லாம் விட்டுருங்க. இதில் பைசா பண்ணிட்டாங்க. நேத்திக்கு 1 மணி நேரத்தில் ஓகே கோல்டோட மார்க்கெட் கேப்பு $6 ட்ரில்லியன் கம்மியாயிடுச்சு. அடுத்த 1 மணி நேரத்தில் $7 ட்ரில்லியன் மேலே போயிடுச்சு. இன்னைக்கு திருப்பி $6 ட்ரில்லியன் கம்மி. திருப்பி இப்போ நான் போகும்போது $3.5 ட்ரில்லியன் மேலே. பிட்டா ஸ்ப்ரெட் இருக்கு. ஓகே, டேக்ஸ் இருக்கு. இது ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்லையும் அவங்க $0.1 ட்ரில்லியன் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு டேக்ஸ் வருது $1 ட்ரில்லியன், $0.1 ட்ரில்லியன் தான் வருதுன்னு வச்சுங்களேன். இதை மாதிரி ஒரு 500 வாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஓகே அவங்களோட கடனே இல்லாமல் போயிடும்.
இது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சிமிலி ஒரு பேரலல் ஒன்று சொல்கிறேன். ரஷ்யாவில் சோச்சி ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று நடந்தது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற கண்ட்ரி இல்லையா, யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி போயிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்த கண்ட்ரி. அவங்க வீம்புக்குன்னு சொல்லிட்டு சோச்சி வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடத்தினாங்க. அதுக்கு வந்து $105 பில்லியன் செலவழிச்சாங்க. எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்க $105 பில்லியன் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சது. ரஷ்யன் ஸ்டாக்ஸை வந்து ஒரு 60% கிராஷ் ஆயிடுச்சு 1 மணி நேரத்தில். ஓகேவா? எஃப்ஐஎஸ்லாம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, துண்டக்கான திரும்பி இந்த வந்த பைசா போதும்பா, 1000 ரூபாய்க்கு வாங்கினது 100 ரூபாய்க்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வித்துட்டு வெளில வந்துட்டாங்க. ஓகே, அந்த ஊரில் நம்ம ஊர் மாதிரி எல்ஐசி மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும்ல, அவனை கூப்பிட்டு இறங்கிடுச்சு வாங்கப்பான்ட்டாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் 60% மேலே போயிடுச்சு. $105 பில்லியன் சம்பாதிச்சார். ஓகே, இதை தான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? இந்த திருமங்கலம் ஃபார்முலா பீகாரில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்களா? டிவி 1000 ரூபா கொடுத்தாங்களா? மகாராஷ்டிரா கொடுக்குறாங்க, பீகாரில் கொடுக்குறாங்க, 10,000 கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஃபார்முலா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆச்சுனாக்கா அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் அதை ரெப்ளிகேட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டோட இந்த $38 ட்ரில்லியன் கடனை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நீங்களும் நானும் போய் நடுவில் போய் மாட்டணும் அப்படின்னாக்கா அடிச்சு விட்ருவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணாக்கா திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் 3000 years ஆஃப் மணி வித்தின் 1 hour. ஓகே, இந்த நாலேஜ் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இவ்வளோ மேலே போயிட்டான், 20% கீழே விழ போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. ஒரு அவுட் ஆஃப் மணி கால், அவுட் ஆஃப் மணி புட்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களோட $100 இன்வெஸ்ட்மெண்ட்டு 5000 ரூபா ஆகிட்டு இருக்கும். ஓகே, திஸ் ஒரு மிகப்பெரிய நாலேஜ். இதை கற்றுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சலாம் எல்லாருமே. இந்த கோல்டு விலையிலையோ இல்லை மார்க்கெட் எக்கானமியவோ எப்படிலாம் யூஎஸ் வந்து இம்பாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஒரே நாளில் கோல்டு வந்து ஒரு 25% வரைக்கும் கிராஷ் ஆகுது. சில்வரும் அதே மாதிரி பயங்கரமாக கிராஷ் ஆகுது. கோல்டை விட சில்வர் ரொம்ப வாலடைலாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான கிராஷ் எதனால் நடக்குது சார்? கோல்டு 12% கிராஷ் ஆயிருக்கு, சில்வர் 25% கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, சில்வர் எப்பயுமே ஹை பீட்டா டு கோல்டு. ஓகே, கோல்டு வந்து 1% மூவ் ஆச்சுனாக்கா இது 1.5% மூவ் ஆகும், முன்னாடி மூவ் ஆகும். ஓகே, 1% கீழே விழுந்துனா 2.5% 3% கீழே விழுவோம். எப்பயுமே இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்சி பிட்வீன் கோல்டு அண்ட் சில்வர் இஸ் மோர் தேன் 1.5%. ஓகே, இது மாதிரி விக்ஸ் ஷூட் அப் ஆகும்போது இந்த 1.5% 2.5% ஆகிடும். அதனால தான் இவன் 12% விழுந்தாலும் அவன் கிட்டத்தட்ட 25% விழுந்திருக்கான். இப்போ ரெக்கவர் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் சில்வர். ஓகே, இதுதான் ஒரு முக்கியமான காரணம். கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற correlation coefficiency. Gold is alpha, silver is beta of gold. இதனால தான் இந்த மூமெண்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டரா இல்லாம ஒரு காமன் மேன் மனசுல இருக்கிற கேள்வி கூட தங்கம் வெள்ளி இது ரெண்டுத்தினுடைய விலை எப்படி போகும், இதே மாதிரி உயர்ந்துகிட்டே போகுமா இல்ல குறைய வாய்ப்பு இருக்கா, இப்போ போய் நாங்க தங்கம் வாங்கணுமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரோட ஃபியூச்சர் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? ஆஸ் அ இந்தியன், ஆஸ் அ தமிழியன், தங்கம் இன்னொரு 10,000 விழுந்ததுன்னா சந்தோஷம் தானே. பல பேர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது, எப்படி நகை வாங்குறது, இன்னைக்கு டேட்டில் கல்யாணம் ஒரு பயங்கர காஸ்ட்லி அஃபேராக போயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட தங்கத்தோடு சேர்த்து ஒரு 70 லட்சம் 80 லட்சம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண வைக்க முடியும்னு ஆகிப்போச்சு. இப்போ தங்கம் விலை இது மாதிரி ஒரு ஒரு சவரன் வந்து 3 லட்சம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஓகே, யாருக்கு என்னத்தை பண்ண முடியும், ரொம்ப டஃப்பாக போயிடும். இன்னொன்று கொலை கூட ஜாஸ்தியாக போயிடும்ல. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, மக்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி கம்மியாகிட்டு இருக்கு, நிறைய படிச்சுட்டாங்க, அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கல, தங்கம் விலை இவ்வளோ ஏறிட்டு இருக்கு. ஸோ ஈவன் தி கிரைம் ரேட்ஸ் வில் கோ அப். சோஷியாலஜிக்கலி பர்சனலி வாட் ஐ ஃபீல், இப்போ தங்கம் வந்து தலைக்குப்புற கீழே விழுந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 1618 அப்படின்னு இடத்துக்கு வந்ததுனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் இட்ஸ் ஒரு மிடில் கிளாஸால் தங்கம் வாங்கவே முடியாது. எந்த நகை கடைக்கு போனாலும் ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ தங்கம் இறங்கிச்சுன்னா சந்தோஷப்படுவேன். பட் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நேற்று இன்டர்வியூவில் இந்த நம்பரும் சொல்லியிருப்பேன். நேற்றுக்கு என்னோட அந்த இன்டர்வியூக்கு கீழே ஒரு லேடி கேள்வி கேட்டிருப்பாங்க, மதுரை பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கேள்வி கேட்டிருப்பாங்க என்ன ஆகும் அப்படின்ட்டு. 4311 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. இதை உடைச்சானாக்கா 4854 கிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 4950 கிட்ட வந்துட்டான். ஒரு 100 பாயிண்ட் தான்
மிஸ். ஓகேவா? இது மாதிரி நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த நம்பருக்கெல்லாம காரணம் சொல்லிருப்பேன். இப்போதைக்கு 5038 அப்படின்னு நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இந்த 5038 அப்படின்றது ரீசன்ட் ஸ்விங்லோ 1618 இன்ட்டு 3 போட்டாக்கா 4854 3.114. இது ஒரு ஃபிபனாச்சி ரேஷியோ. 3.114 போட்டிங்கனாக்கா இது 5038. 5038 ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆகிடுவான். 5256, 5311 இந்த இடத்துக்கு போயிட்டு சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீத் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இல்லையா அவங்க யூஎஸ் மார்க்கெட்டில், இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேயோட வாலட்டிலிட்டியாக கூட இருக்கலாம். ஓகே, ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டாக் வந்து நான் 245 புட் ஆப்ஷன் 5 சென்ட்டுக்கு வாங்க சொன்னேன் யூஎஸ் மார்க்கெட்டில். அது கீழே விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் இருக்குது. 5 சென்ட்டுக்கு வாங்க சொன்னேன். அவன் வந்து 225க்கு வந்துட்டான். அப்படின்னா 5 சென்ட்டோட ஆப்ஷனை $20 ஆயிடுச்சு. ஓகேவா? $20 மேலே ஒரே 1% கீழே விழுந்தா 225 1% எவ்வளவு? $2.5 இல்லையா? $2.5 கீழே விழுந்தா ஓகே, இந்த 5 சென்ட்டுக்கு வாங்கினீங்களா அவனோட இன்க்ரீஸு 50x இருக்கும். 5 சென்ட்டு கீழே விழுந்தான்னா 5 சென்ட் டபுள் ஆயிடுச்சு இல்லை? $2.5 கீழே விழுந்தானாக்கா 50 மடங்கு இல்லையா? ஸோ இது மாதிரி கீழே விழும்போது அவங்களோட புட்டு வாங்கினோட ப்ராஃபிட்டை அன்இமேஜினபிளாக இருக்கும். ஓகே, கால் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய ஆட்களுக்கு தெரியும் மார்க்கெட் கீழே விழ போகிறதுனாக்கா காலை கம்மியாக வாங்கியிருப்பாங்க, இல்லை வாங்கியிருக்க மாட்டாங்க, காலை ரைட் பண்ணிருப்பாங்க, புட்டை நிறைய வாங்கியிருப்பாங்க. புட்டு வந்து அசிமெட்ரிக்கல் ரிட்டர்னுக்கு போயிட்டுருக்கும். ஓகே, இப்போ யார்கிட்ட பைசா இருக்குது? புட்டுக்கிட்ட தான் பைசா இருக்குது. யார் அடித்தா பைசா கிடைக்கும்? கால் ஏற்கனவே தோத்துட்டான். 100 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 2 ரூபாய்க்கு வந்துட்டான். அவனை இன்மேல்ட்டு செத்த பாம்பு அடித்து என்ன பண்ணுறது? ஒருத்தன் 245 புட்டு 5 சென்ட்டுக்கு வாங்கி வச்சுருக்கான். 5 சென்ட்டுக்கு வாங்கின 245 புட்டு $22 வந்துட்டான். அதில் ஒரு 10 கோடி வால்யூம் இருக்குது. $2 இருக்கிற கால் ஆப்ஷனை அடித்தா பைசாவா? 5 சென்ட்லேருந்து $22 போன புட் ஆப்ஷன் அடித்தா பைசாவா? புட் ஆப்ஷன் அடித்தா பைசா இல்லையா? அவங்ககிட்ட பல கோடி வால்யூம் இருக்கும். அவனை திருப்பி அடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு மார்பிள், ஒரு சின்ன சின்ன மார்பிள் அப்படி விழுறது பார்த்துருப்பீங்க. டொமினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுங்க. டொமினோஸ் எஃபெக்ட்ன்ட்டு சின்ன மார்பிள் வச்சுருப்பாங்க, பெரிய மார்பிள் வச்சுருப்பாங்க, இன்னொரு பெரிய மார்பிள் வச்சுருப்பாங்க. இந்த சின்ன மார்பிளை தள்ளணும் அப்படின்னாக்கா அடுத்து விழும், அதுக்கடுத்து விழும், அதுக்கடுத்து விழும் இல்லையா? ஸோ மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஓகே, 4500லேருந்து 5595க்கு போயிடுச்சு கோல்டு. ஓகேவா? இப்படி மேலே போகும்போது டொமினோஸ் எஃபெக்ட், சின்ன மார்பிள் பெரிய மார்பிள் மேலே விழுந்து எல்லாம் விழுந்துட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ ரிவர்ஸாக யோசிச்சு பாருங்க. இப்போ சின்ன மார்பிள் மேலே விழுதுன்னு வச்சுங்களேன், 50% தப்பிச்சிடும். ஓகே, எல்லா மார்பிள்லையும் பெரிய மார்பிள் வரைக்கும் 50% ப்ரீமியம் தப்பிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சின்ன மார்பிளோட வெயிட் கம்மியாக இருக்கு, டிஸ்டன்ஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா இவன் விழுந்தாலும் அவன் விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ 5600லேருந்து 4950க்கு வந்துட்டான் இல்லையா? இது என்னன்னாக்கா இந்த பெரிய மார்பிள் இப்படி விழுறதுக்கு ஈக்குவல். சின்ன மார்பிள் இப்படி விழுந்தா 50% சேவ் பண்ணிருவீங்க. அடுத்த மார்பிள் விழாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதில் வெயிட் கம்மியாக இருந்தாலோ, டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தள்ளி வச்சிட்டாலோ அடுத்த மார்பிள் விழாமல் வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய மார்பிள் சின்ன மார்பிள் விழுந்ததுன்னா பெரிய மார்பிளுக்கு ஃபுல் பைசா. ஓகேவா? சின்ன மார்பிள் எல்லாம் செத்துது. ஸோ இந்த ஹோலி கிராஸ் டோஜி, கிரேவ்யார்ட் டோஜி அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த ஹோலி கிராஸ் டோஜி, கிரேவ்யார்ட் டோஜி இந்த ரெண்டும் வந்து அப்படின்னாக்கா பெரிய மார்பிள் சின்ன மார்பிள் மேலே விழுதுன்னு அர்த்தம். சம்படி ஹஸ் மேட் வெரி பிக் மணி. இந்த 6 சிக்மா மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸ்டாக்ஸு, அப்புறம் வந்து கமாடிட்டிஸு, இண்டெக்ஸஸ், இதெல்லாம் வந்து 6 சிக்மா மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னாக்கா 6 சிக்மா ப்ரிப்பேரட்னஸ் இல்லாமல் 6 சிக்மா மூவ்மெண்ட் நடக்காது. ஓகே, யாரோ பெரிய பொசிஷன் எடுத்துன்னு லாட்ரி சீட் வாங்கியிருக்கான். லாட்ரி சீட் வாங்கினாக்கா 1 in a billion சான்ஸ் இல்லையா? விழாது இல்லை? இந்த லாட்ரி சீட்டு 1 கோடிக்கு வாங்கினவனுக்கு தான் விழுந்திருக்கு. இந்த கோவிட் 2020 நடந்தது இல்லை? 2019 அக்டோபர்லேருந்து பிக் பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட்.
கோவிட் வாஸ் மேன்மேட். கோவிட் வாஸ் நோன் டு ஆல் பிகிஸ். கோவிட் இதனால் 5 லட்சம் பேர் சாக போகிறாங்கன்னு தெரில, பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ மிகப்பெரிய விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அக்டோபர் 2019 டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி மார்க்கெட் கீழே விழப்போகுதுன்னு பெட்டு கட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட் 12,431 இருந்து நிஃப்டி 8,000 கால் ஆப்ஷன் 10 லட்சம் வால்யூம், 8,500 கால் ஆப்ஷன் ஒரு 20 லட்சம் வால்யூம், 9,000 கால் ஆப்ஷன் 10,000, 10,500, 14,500, 12,000 கால் ஆப்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ தேவர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஃபால். ஓகே, இது விழுந்து பெரிய பைசா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த 6 சிக்மா மூவ்மெண்ட்ல ட்ரம்ப்போட ஒரு எய்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து $700 மில்லியன் பெட்டு கட்டிருக்காரு. ஓகே, மார்க்கெட் கீழே விழுந்தது. அந்த $700 மில்லியன் கிட்டத்தட்ட $0.9 ட்ரில்லியன் ஆயிடுச்சு. ஓகே, யார் அந்த ஆள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போதும்னு நினைக்கிறேன். பட் டேட்டாவை நீங்க ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இதை மாதிரி மூவ்ஸையும் நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஒரு சைடு பார்க்க முடியாது, பட் 2 சைடு ஹெட்ஜ் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் ஆக்சுவலி கேட்ச் தீஸ் மூவ்ஸ் ஆல்சோ. நம்ம இந்த கோல்ட் அண்ட் சில்வர்ல நடந்த கிராஷ் பத்தி பேசுறோம். ஸோ மார்க்கெட்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த மெட்டல்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக மெட்டல் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சஜஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா மெட்டல் கம்பெனிஸ்லயும் இந்த கிராஷ் நடந்திருக்கிறத நம்ம ஈக்குவலா அதுவும் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். கம்பேரிட்டிவ்லி மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட மெட்டல் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா? நிச்சயமா. நேத்தியெல்லாம் வந்து இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தாலாம் வாங்க சொல்லிருப்பேன். இன்னைக்கு மார்னிங்கே 10% கேப் போட்டான். ஸோ இன்னிலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னு வச்சுக்கலாம், இப்போ தங்கம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் ப்ரொடியூசிங் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, 5,000 அப்படின்னு நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு தான் வாங்க போகிறோம் இல்லையா. இதுவே இந்த காப்பர் ப்ரொடியூசிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ப்ரொடியூசிங் காஸ்ட் கம்மி தானே. ஓகே, அதுக்கு மேலே 20% லாபம் வச்சு தான் விற்க போகிறான். சில சமயம் 50% கூட மார்ஜின் வச்சு விற்பான்ல. இப்போ நீ காப்பர் பாரா விற்றீங்க அப்படின்னாக்கா $1,000 அப்படின்னாக்கா, காப்பரை நீங்கள் டியூபாவோ இல்லாட்டி வந்து ஒரு கேபிளாவோ விற்றீங்கனாக்கா ஜாஸ்தி தானே. தட்ஸ் அ ஸ்டோரி. ஒரு கிலோ இரும்பு எடுத்து விற்றீங்க அப்படின்னாக்கா 25 ரூபா. அந்த 1 கிலோ இரும்பை நீங்கள் வந்து ஆணியாக விற்றீங்கன்னாக்கா அந்த 25 ரூபான்றது 250 ரூபா இல்லையா. அதே ஒரு ஸ்ப்ரிங் ஆக்கி விற்றீங்கன்னாக்கா 2,500 ரூபா இல்லையா. தே கேன் ஆட் வேல்யூ. ஸோ தீஸ் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், they not only produce and they never sell it at the producing cost, they actually sell it at value added cost and higher margin. அதனால எப்பயுமே சரி, இந்துஸ்தான் காப்பர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 20% ஏறுன்னு வச்சுங்க. இந்துஸ்தான் காப்பர் 20% ஏறத்துக்கு முன்னாடி அவன் 250% ஏறிட்டான். 20% எங்க, 250% எங்க. அதனால எப்பயுமே இந்த ப்ரொடியூசிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தட் வில் கிவ் அ பெட்டர் ரிட்டர்ன். ஓகே, இன்னொன்று, தீஸ் பீப்புள் கேன் கிவ் யூ போனஸ். த காப்பர் டசன்ட் கிவ் யூ போனஸ், சில்வர் டசன்ட் கிவ் யூ போனஸ். இந்துஸ்தான் காப்பர் கேன் கிவ் யூ போனஸ், இந்துஸ்தான் ஜிங்க் கேன் கிவ் யூ போனஸ், தட் கேன் கிவ் யூ டிவிடெண்ட் இல்லையா. இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிறதால இட் இஸ் பெட்டர் டு சூஸ் அ ப்ரொடியூசிங் கம்பெனி தேன் ப்ரொடியூசிங் அ ப்ரொடியூஸ். நீங்கள் என்ஃபீல்டு புல்லட் வாங்கியிருந்துச்சிங்க ஒரு 15-18 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, ஒரு 1.5 லட்சம் ஆயிருக்கும் வாங்கியிருந்துச்சிங்களேன். உங்களுக்கு என்ன தேய்மானம் போச்சு, இன்றைக்கி ஒரு 50,000 விற்கலாம். அதே 1.5 லட்சத்துக்கு என்ஃபீல்டை வாங்கியிருந்தீங்கன்னா மாருதியை 2.5 லட்சத்துக்கு 1990 வாங்காமல் 2.5 லட்சம் மாருதியில் போடுதுங்க, இன்னைக்கு 2.5 கோடி இல்லை. அந்தளவுக்கு சிம்பிள். இட் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் ஆன் அ ப்ரொடியூசிங் கம்பெனி தேன் ஆன் அ ப்ரொடியூஸ். இப்போ மார்க்கெட் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்போ பட்ஜெட்டை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அடுத்த மார்க்கெட் ஓப்பனிங் டே வந்து பட்ஜெட் டேவாகவும் இருக்க போகுது. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? நேற்றுக்கு இன்டர்வியூ சொன்னது 25,457. இதுக்கு மேலே 10.15 1 மணி நேரம் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்த நம்பர் 25,693 போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். த சேம் நம்பர் ஹோல்ட்ஸ் குட். டவுன் சைடில் 25,180 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. இந்த நம்பரை பிரேக் பண்ணாத வரைக்கும் அப்சைட் இஸ் இன்டாக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,457, செகண்ட் டார்கெட் 25,693 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து நிஃப்டி ஹஸ் பிகம் பை ஆன் டிப்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் சம்திங் ட்ராமேட்டிக்லி ஹேப்பன்ஸ்
ஈரான் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல வி ஹவ் சீன் பாட்டம். 22,458 மேலே வி ஹவ் டன் பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். திஸ் தி நம்பர்ஸ். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த பட்ஜெட் டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணலாம் சார்? உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். யூஸ்வலாகவே பட்ஜெட் அன்னைக்கு என்ன ஆகுனாக்கா ஐவி க்ரஷ் அப்படின்னு நடக்கும். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி க்ரஷ். ஏற்கனவே ப்ரீமியம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, இன்றைக்கே ரொம்ப ஸ்க்வீஸ் ஆகிடுச்சு. ஸோ அன்னைக்கு பட்ஜெட்டை படிக்க இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி க்ரஷ் ஆகும். வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, வாலட்டிலிட்டி அப்படின்னாக்கா கொதிக்கிற தண்ணி மாதிரி. நல்லா பிளெயின் வாட்டரில் நீங்கள் மூஞ்சை பார்க்கலாம், கொதிக்கிற தண்ணியில் உங்கள் மூஞ்சை பார்க்க முடியாது இல்லையா? எப்பயுமே வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த பக்கம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அன்றைக்கி உட்காந்து இவங்க நல்லா பேசுகிறாங்களா, பல சேனலில் பல கதை சொல்லுவாங்க, உப்பு சப்பில்லாத பட்ஜெட்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ஓவர் பட்ஜெட் சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் வெயிட் பண்ணி பெட்டர் ப்ரைஸில் கூட வாங்கலாம். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஹேஸ்டி டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்க போகிறது. கோவிட் சமயத்திலே மூடாத கம்பெனி. ஸோ பட்ஜெட் அன்றைக்கி அடுத்த நாள் மூடுருவான் அப்படின்றது கிடையாது. அடுத்த நாளைக்கு ட்ரேட் பண்ணால் கூட பரவாயில்ல. பொறுமையாக லேர்னர் டிசிஷன் எடுங்க. அன்றைக்கி எதுவும் அவசரப்பட்டு பெரிய குவான்டிட்டி எதுவும் வாங்காதீங்க. திஸ் மை சின்சியர் அட்வைஸ் டு ட்ரேடர்ஸ் அஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு, பட்ஜெட் டே அன்னைக்கு அதை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.